நமக்கு கை கால்லாம் ஒரே வலியாக இருக்குன்னா அது வலியெல்லாம் போகிறதுக்கு உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஒரு கஞ்சி பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் கம்பு சோளம் எடுத்து ஊற வச்சு முளை கட்டிட்டேன். நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள். ஒரு நாள் நைட்டெல்லாம் ஊறட்டுன்ட்டு அடுத்த நாள் எடுத்து வடிகட்டி வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா முளைச்சி வந்துடும். முளைச்சி வந்ததை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து இப்படி மாவாக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துட்டு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன். கூட தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம கரைச்சிக்கலாம். இது நல்லா இப்போ கரைச்சிட்டேன். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதில் இதை கலந்துக்கலாம். ஏற்கனவே நான் தண்ணியில் சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். இது வாரத்தில் ஒரு 3 நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு உடம்பே வெயிட்டு தெரியாது, கை கால் வலியும் இருக்காது. ஆக்டிவாக நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு. நமக்கு நல்லா கஞ்சி வெந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், கூழ் மாதிரியே இல்லை, நல்லா தெளிவாக கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. கொதித்து நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் வரும். அப்படியே வேணுனாலும் குடிச்சிக்கலாம், இல்லை நம்ம டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் மோர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆறின வாட்டி மோர் கலந்து குடிக்கலாம். இல்லையா கொஞ்சம் வெதுன்னு ஆன வாட்டி கூட கொஞ்சம் சூடாக குடிக்கணுன்னாலும் அப்படியும் குடிக்கலாம். சுவையான கம்பு சோளம் கெவுரு சேர்த்த கஞ்சி ரெடி நமக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் இது. ஏன்னா நம்ம கம்பு சோளெல்லாம் மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கோம். அது நல்லா வேகட்டும் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸ். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் நல்லா. இது அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. கை கால் வலி உடம்பு வலிலாம் இருக்காது. காலைல எந்திரிச்சா ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது தொடர்ச்சியாக 1 வாரம் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக ஆகிடுவீங்க. உடம்பு வலினா எங்கே போச்சுன்னே தெரியாது நமக்கு. அது மாதிரி நல்லா சுறுசுறுப்பாக ஆகிடும் உடம்பு.